இந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஃமின் இந்த சொர்க்கத்துடைய சிந்தனையை ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் மரணம். இதுதான் காரணம். சொர்க்கத்துடைய சிந்தனை உள்ளத்துக்கு நீங்க ஏன் எடுக்க வேண்டி வருமெண்டாம். ஏண்டா இந்த மரணம் என்பது எங்கட எல்லாத்தையும் முடிச்சிருது. எங்கட எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது? முடிச்சிருது. ஒரு மனிதனுடைய வேதனையிலே உச்சகட்ட வேதனை என்ன தெரியுமா? என் மரணத்துக்கு பின்னால் என்ற எந்த உறவுகளையும் நான் சந்திக்க போவதில்லை. அதான் மர்மம் இல்லை என்றது. உன்னை மௌத்தோட நீ இன்றைக்கு யாரு கஷ்டப்பட்டியோ, யாருக்காக உழைச்சாயோ, யாரோட சந்தோஷமா இருந்த அவர்கள் யாரையும் நீ சந்திக்க போறதில்லை. இந்த உலகம் மட்டும்தான். இன்ஹிய இல்ல ஹயாத்துன துன்யா நமூத்துவன ஹியா. இந்த வெறும் உலகம் தான் எங்களுக்கு வாழ்ற மரணிக்க அதோட முடிஞ்சேன்னு சொல்றதான் வேதனை. அப்படி இல்லை. நீ எழுப்பப்படுவாய் என்பது ஆறுதல். நீ விசாரிக்கப்படுவாய், அதில் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஒரு பெரிய ஒரு ஆறுதல். ஸோ இந்த மரணத்தை நினைத்தால் அடுத்த அவனுக்கு என்ன வரும்? யாரா எனக்கு சொர்க்கத்தை தான். ஏன்னா மரணத்துக்கு பின்னால் ரெண்டுல ஒரு வாழ்க்கை நீ என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால மனசுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரமெல்லாம் எதண்டா மரணம். நமது இழப்பாக இருக்கலாம், நமது குடும்பத்தில் இழப்பாக இருக்கலாம், நமது பிள்ளைகளுடைய இழப்பாக இருக்கலாம், நமது உறவுகளுடைய இழப்பாக இருக்கலாம். இந்த எல்லா இடங்கள்லையும் அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்டா? சொர்க்கத்தில் நம்ம சந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதானே கேள்வியா இருக்கும். தந்தை மரணிக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, தந்தை மரணிக்கிறார், புள்ள அங்கே நம்ம நடுவில் நிற்கிறோம். என் புள்ள இங்கே, அவருக்கு மரணம் வந்துட்டு புள்ள இன்னும் மௌத்தாகல, நம்ம நிற்கிறோம். ஒரு மூமியுடைய நிம்மதி எப்படி இருக்கும்? தான் மரணிக்கிற நேரத்தில் தந்தை ஒரு சாலியான மனிதனாக இருந்தால் அந்த மனுஷன் போன இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? போக போகிறேன். மனசு ஆறுதல் படுத்து பிரிஞ்சு போகிற நேரத்தில் கூட. ஏன்னா உறவுகள் ரெண்டு உலகத்தில் இருக்குது. ஒன்று ஒருவர் மறுமையில் இருக்கிறாரு, அதாவது ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை, இன்னொருவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிறாரு. ரெண்டும் உறவு தான். இந்த மரணங்கள் தான் அதுக்கு என்ன செய்யுது? பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு. நம்ம போக போக அனைவரும் எங்களுக்கு பின்னால் என்ன வரத்தான் போகிறார்கள் என்பது ஒரு ஆறுதல் தான். எனவே மரணத்தால் தான் நம்ம சொர்க்கத்தை கேட்கிறோம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குரிய முக்கியமான பாதியா என்ன சொல்றான்? நிரந்தரம், ஹுலூத். என்ன அது ஹுலூத். சொர்க்கத்துடைய மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு. என்ன? ஹுலூத், அதாவது நிரந்தரம். அந்த நிரந்தரம் என்றது உனக்கு கிடைக்க போகுது. இந்த உலகம் என்ன ஹுலூத் அல்ல, அதாவது ஹாலிதாக என்ன அது இல்லை. உனக்கு நிரந்தரமான ஒரு பகுதி கிடைக்க போகுது என்ற இந்த மரணம் என்பது நிரந்தரம் இல்லை. அதனால தான் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அதில் மரணிக்கவும் மாட்டான் வாழவும் மாட்டான்னு வருது. ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து வாழ்க்கை, மரணம் இல்லை. அப்படி என்ற செய்தி நம்ம பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரி, அல்லாஹ்வின் யஸ்அலுக்கல் ஜன்னா என்ற வார்த்தையை நம்ம கேட்கக்கூடிய அந்த நோக்கம் என்னன்னா, இவ்வளவு அடிப்படைகளை வச்சு தான் அதை என்ன செய்கிறோம்? நம்ம கேட்கிறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல்கிட்ட கேட்கப்படுகிறது, ஒரு மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்போ ராகத்தை அடைகிறான்? கால இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் முதல் காலடி வைக்கின்ற நேரம். அவன் எப்போ நிம்மதி அடைகிறான்டா? சொர்க்கத்தில் என்றைக்கு முதலாவது காலடியை வைக்கிறானோ அப்போதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யஸ்தரிஹுல் முஃமினு மின் நஸபி துன்யா வ அதாஹா. மரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் களைப்பிலிருந்தும் இந்த உலகத்தின் வேதனையிலிருந்தும் அவன் ஓய்வு பெறுகிறான். அதாவது இந்த உலகம் அவன் சுமந்தான், ஆனால் சுகமாக சுமக்கலை. அவன் சுகம், இந்த உலகம் சுகம் என்பதற்காக என்ன செய்யலை, அதை அவன் சுமக்கலை. அவன் சுமந்ததெல்லாம் கடமை, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த ஃபித்ரத்தோட சேர்த்து அதை சுமந்தான். யஸ்தரிஹுல் முஃமினு, அதாவது மின் நஸபி துன்யா வ அதாஹா. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு உலகத்தில் இருந்து மௌத்தாகிற ஒரு முஃமின் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் இன்பமான வார்த்தை எதாக இருக்கும்? கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிருக்கு. இந்த வார்த்தையை நம்ம என்றைக்கு கேட்குறோமோ அன்றைக்கு தான் நம்ம சுமந்த சுமைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் எங்களுக்கு ஜீரோவாக மாறி ஒரு ஒரு இன்பமான இதமான உச்சகட்ட நிம்மதியான வார்த்தையை கேட்கிற இடம் அது என்ன? கீல துஹுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன். நீ சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் தான். உடனே எங்களுக்கு அடுத்து என்ன வரும்? எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா? அப்போ நினைத்து பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, இந்த கீல துஹுலில் ஜன்னா என்ற வார்த்தை, சொர்க்கத்திற்குள் நீ நுழைந்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் ஒரு மூமின் கேட்கக்கூடிய உச்சகட்ட இன்பமான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதி பகுதியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருந்து மனிதன் தயார்படுத்த வேண்டிய ஒரு இடம். அமல்கள், இபாதத்துகள் என்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி என்னன்னா, சொர்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு, நரகத்திலும் ஒவ்வொருவருக்கு இடம் உண்டு. நரகத்தினுடைய இடத்தை அவன் அமல்களால் தன்னை விட்டு என்ன செய்யறான்? அதிலிருந்து விடுவித்துக் கொள்கிறான். சொர்க்கத்துடைய இடத்தை அவன் வாங்கி கொள்கிறான், அமல்கள் மூலம் வாங்கி கொள்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வதில்கல் ஜன்னா அல்லதி ஊரிஸ்துமுஹா. வழங்கிட்டா, நீங்கள் அதாவது செய்த செயல்களின் ஊடாக மீராசாக சொர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அனந்தரமாக. அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலம் இருக்கி, ஆல்ரெடி
நரகவாதியாக தான் சொர்க்கத்தில் ஒரு நிலைமை இருக்கு, சொர்க்கவாதியாக தான் நரகத்தில் என்ன ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கான தயார் நிலையை அவன் செய்யலை. அதை தயார் நிலையை சொல்ல சுப்ஹானல்லாஹ்னு சொல்றான்டா. இவனுக்கே ஒதுக்கப்பட்ட அந்த நிலத்துடைய பகுதியில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா இவனுக்கே ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு மரம் நாட்டப்படுகிறது. 12 ரக்காத் தொழுறான்னு சொன்னா சுன்னத்து, இவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு மாளிகை என்ன செய்கிறது கட்டப்படு. இடத்தை யார் தயார் பண்றான்? அல்லாஹு தாலாவாக அவனுக்கு தயார்படுத்த இன்பங்களையும் தாண்டி இவனுடைய அமல்கள் அதை என்ன செய்து அதிகரித்து கொண்டே வருகிறது என்றதை பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய திக்ர்கள், இந்த இபாதத்தில் இந்த எல்லாமே இதுதான். அந்தந்த இடத்துல இப்போ உமர் ரதியல்லாஹு மாளிகை ரசூலா பார்க்குறாங்க. அப்போ உமர்லாவோட இடத்துல தானே பார்க்குறாங்க, உமருக்குரிய மாளிகைன்னு சொல்லப்படுது. அப்படி என்றால் நமது சொர்க்கத்துடைய இடம் நமக்கு இன்னும் காட்டப்படலை. ஆனால் அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அது என்ன செய்கிறது? அந்த இடத்திலே தயார்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது எங்களுடைய அமல்கள் மூலம், இபாதத்துகள் மூலம். அதை நம்ம அங்கே பார்க்க தான் போகிறோம். அதை என்ன செய்கிறோம்? நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நம்ம சொர்க்கவாதிகளாக இருந்து அல்லாஹ் கபூல் செய்யணும். எனவே அன்புள்ள சகோதரிகளை, இந்த அடிப்படைகள் எல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இந்த பகுதியுடைய இறுதி நிலை என்னென்னா, அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹு தாலா கேட்பான், உங்களுக்கு வேறு எதுவும் வேண்டுமான்னு கேட்பான். வேறு எதுவும் வேண்டுமான்னு. அப்போ அது கடைசியில் சொர்க்கத்துக்கு போனவர்களும் இருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கடா, யா அல்லாஹ் எதை நீ எல்லாமே எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாய், நீ தந்து விட்டாய். அப்போ அல்லாஹு தாலா சொல்வான், ரிதா இ அலைக்கும், நான் உங்களை பொருந்தி கொண்டேன். ஃபலா அஸ்ஹத்து அலைக்கும் அபத, இனி உங்கள் மீது என் கோபம் வரவே வராதுன்னு வரலாம். இனி நான் உங்கள் மீது என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்வுடைய வாக்கு. ரிலா அலைக்கும் ஃபலா அஸ்ஹத்து அலைக்கும் அபதா, உங்களை நான் பொருந்திக் கொண்டு என்றைக்கும் உங்களோடு கோபப்பட மாட்டேன்னு தன் திரை அல்லாஹ் தாலா என்ன செய்வான், அந்த சொர்க்கவாதிகள் அனுதினமும் பார்க்குற அமைப்பில் அல்லாஹ் என்ன செய்வான், விளக்கி கொள்வான் என்று வருது. அப்போ எந்த ரப்புல் ஆலமீனுக்காக சுஜூது செய்தோமோ, எந்த ரப்புல் ஆலமீனுக்காக நிறைய உலக இன்பங்களை விட்டோமோ, எந்த ரப்புல் ஆலமீனுக்காக அநியாயங்களை பொறுத்து கொண்டோமோ, எந்த ரப்புல் ஆலமீனுக்காக நிறைய நஷ்டங்களை கஷ்டங்களை சுமந்து கொண்டோமோ, எந்த ரப்புல் ஆலமீனுக்காக பொருளாதாரங்கள் எல்லாம் நம்ம இழந்தோமோ, அந்த ரப்பை நம்ம பார்க்குற நேரத்தில் அது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் இன்னும் அதிகமும் உண்டு என்று சொல்றான். ஜியாதா என்றால் அல்லாஹ்வோட முகத்தை பார்க்கிறது. ஜியாதா என்றால் அந்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை பார்ப்பது தான் அது. அதனால தான் நம்ம அடிக்கடி, அதாவது இந்த விஷயத்தில் எந்த ரப்புல் ஆலமீனுக்காக நம்ம இழந்து வாழ்ந்தோமோ அவனுடைய முகத்தை பார்க்கிறது என்பது உண்மையிலேயே ஒவ்வொரு மோமினுக்கும் அந்த உள்ளத்தில் இருந்த ஒரு பெரும் சோகமும் கஷ்டங்களும் முழுமையாக நீங்கக்கூடிய நாள் அது. எனவே சொர்க்கம் என்பதை நம்ம எப்படி உள்வாங்கணும், அற்புதமான ஒரு வாழ்க்கை எப்படி உள்வாங்கணும், அதில் ரப்புல் ஆலமீனோட அந்த ஆட்சியை எப்படி உள்வாங்கணும், மனிதனுக்கு கற்பனையே பண்ண முடியாத இடத்தை எப்படி உள்வாங்கணுமோ அந்த முறையில் நம்ம உள்வாங்கிட்டோம்டா இந்த உலகத்துடைய உச்சகட்ட துன்பமும் மிகச் சிறுசாக மாறிடும். எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பாரமாக விளங்காது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது அமல்களையும் ஏற்றுக்கொண்டு எம்மை பொருந்தி கொண்டு எந்தவித விசாரணைகளும் இல்லாமல் சுவர்க்கம் போகக்கூடிய மக்களில் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக.